கோபாசை தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சினா. இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க இருக்கிறோம்னா, ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் ஜூலை 1 முதல் தொடக்கம். இந்த இயக்கத்தின் மூலமாக வீடு வீடாக எம்எல்ஏக்கள், கழக நிர்வாகிகள், திமுக கழக நிர்வாகிகள் சென்று சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பு எதற்காக, ஏன் இந்த இயக்கத்தை திமுக தொடங்கி இருக்கிறார்கள்? கட்சி, சாதி, மதம், இனம், பேதம் எதுவுமே வேணாம். ஓரணியால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஓரணியா எங்களுடன் திரண்டு ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை தடுக்கும் விதமாகத்தான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த இயக்கத்தின் மூலமாக உறுப்பினர்களா சேர்றது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை வஞ்சகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசை கண்டித்து தான் இந்த இயக்கம் ஜூலை 1 தொடங்க போவதாக தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக நிர்வாகிகளை இணைய வழியில சந்தித்து உரையாடலை நிகழ்த்திருக்கிறார். அந்த உரையாடல்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாரு, கழக நிர்வாகிகளுக்கு என்னென்ன பொறுப்புகள், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது அல்லவா, எந்தெந்த விஷயங்களில் வஞ்சித்து கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கீழடி உண்மைகளை தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருகிறார்கள். அதனுடைய அறிக்கையை வெளியிடாம தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, இந்தி திணிப்பை, மும்மொழி கொள்கையை, இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கிறார்கள். அதுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது அப்படிங்கிற வகையிலும், கல்வி நிதி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசாங்கம் மறுக்கிறது. அதனை எதிர்த்தும், நீட் மூலம் பல மாணவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பலி தொடர வேண்டுமா, அதை நாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும், தொகுதி மறுவரை மூலமாக நாடாளுமன்றத்தில் நம்முடைய உரிமையை குறைக்கும் விதமாக பல சதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கம். இதையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இந்த இயக்கத்தை ஜூலை 1 முதல் தொடங்க இருக்கிறதா தமிழக முதல்வர் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார். இதில் என்னென்ன, இதுல ஒரு படிநிலையின் படிதான் இந்த செயல்கள் கிட்டத்தட்ட 45 நாட்கள் நடக்க இருக்கிறது. வீடு வீடாக செல்ல இருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று இதுவரையிலும் திமுக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு வீடு வீடா சென்று கேள்வி எழுப்பி, அதற்கான அந்த திட்டத்தில் அவங்க எப்படி பயனடையணும் அதற்கான வழிமுறையும் சொல்லி, திமுகவுடைய திட்டங்கள் பாஜக அரசாங்கம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள், என்னென்ன அநீதி இழைத்திருக்கிறார்கள், இத முழுவதுமாக வீடு வீடா கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த இயக்கத்தினுடைய முழு நோக்கமே. இது மட்டும் இல்லாம டிஎம்கே அதனுடைய படிநிலைகளை பார்க்கலாம். டிஎம்கே ஐடி விங் மூலமா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 234 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 234 பேரும் டிஜிட்டல் பூத் ஏஜென்ட்களுக்கு, அந்த 234 பேரும் தொகுதி வாரியாக 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியில் உள்ள டிஜிட்டல் பூத் ஏஜென்ட்களுக்கு இவங்க பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இந்த பயிற்சியில நிச்சயமா டிஜிட்டல் பூத் ஏஜென்ட் கட்டாயமா கலந்து கொள்ளணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த பயிற்சிக்கு உதவி செய்ய மாவட்ட செயலாளர்கள் உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஜூலை 1 தொடங்குதல்லவா, ஜூலை 1 முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பு பத்தி விவரமா குறிப்பிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்திருக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாருமே செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். அடுத்த கட்டமாக வீடு வீடாக, டோர் டு டோர் அப்படின்னு சொல்லுவாங்க, வீடு வீடாக அந்தந்த தொகுதிகளில், அந்தந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள எம்எல்ஏக்கள், அந்தந்த அமைச்சர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள்,
மூத்த நிர்வாகிகள் என ஒவ்வொருவருமே வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும், நேரில் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வீடு வீடாக செல்றாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு குழு அமைத்திருக்கிறாங்க. அந்த குழுவில் யார் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா ஒரு வாக்கு சாவடி முகவர் இருக்கணுமா, பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் இருக்கணுமா, ஒரு பெண் இருக்கணுமா, அதை தாண்டி ஒரு இளைஞர் இருக்கணுமா, இது இல்லாம பிஎல்சி உறுப்பினர் இருக்கணுமா. இந்த குழுவுல இவங்கெல்லாம் கட்டாயமா இருக்கணும்னு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஜூலை 1 தொடங்கி கிட்டத்தட்ட 45 நாட்கள் நடக்க இருக்குது. 45 நாட்கள் நடந்து முடிஞ்சு இறுதியாக ஆகஸ்ட் 15 ஓரணியில் தமிழ்நாடு இந்த முன்னெடுப்பு இயக்கத்தை நிறைவு விழாவாக செய்ய இருக்கிறார்கள். செய்து முடித்து இந்த பரப்புரையோடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை அநீதி இழைத்திருக்கிறார்கள், இதனால தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை பாதிப்பின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டிருக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த பாதிப்புகளை எதிர்த்து தான் சாதி, நீங்க எந்த சாதியை வேணா இருங்க, எந்த கட்சி, எந்த மதம், இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு, நாங்க இதை போராட போறோம், எங்களுடன் நீங்களும் கைகோர்த்து வாங்க அப்படின்னு சொல்லுகிற விதமாக தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் செயல்பட போகிறது. ஆக தமிழக மக்களாகிய நீங்கள், தோழர்களாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள், உறவுகளாகிய நீங்கள் அத்துணை பேரும் இந்த இயக்கத்துல சார்ந்து தொடர்ந்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கும் பாஜக அரசாங்கத்தை கண்டித்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், கல்வி, நிதி, இந்தி திணிப்பு, அது மட்டும் இல்லாம தொகுதி மறுவரை பேர்ல நம்மளுடைய உரிமையை பறிக்கும் விதம், இந்த செயல்கள்லாம் ஒட்டுமொத்தமா இல்லாம நம்ம செய்துவிட்டு ஒன்றிய பாஜக அரசாங்கத்திற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாகத்தான் இந்த இயக்கம் தொடங்க இருக்கிறது. இது மட்டும் இல்லாம திமுக சார்பில் பல நலத்திட்டங்களை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டங்கள் உங்களுடைய வீட்டை அடைந்திருக்கிறதா, அடையவில்லை அப்படின்னா நம்ம அந்த திட்டங்களை அடைவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் தான் இந்த பரப்புரையோடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆக இந்த பரப்புரை சீரும் சிறப்புமா நடைபெற்று தமிழக மக்கள் வாழ்வில் நலன் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.